சனிக்கிழமை ஆனாலே எனக்கு எப்பவுமே இந்த வீக்கெண்ட் வைப் வந்துடும். பெருசாக கிச்சனில் போய் சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரியே தோணாது. பட் வேறு வழியில் ஏதாவது செஞ்சுதான் ஆகும் அப்படிங்கிறதுனால அன்னைக்கு ரெடி பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த மீல் மேக்கர் சுக்கா வறுவல் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இது தவிர வேறு எந்த காயுமே இல்லை. சரி இருக்கிறத வச்சு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ரெசிபியை பிளான் பண்ணது. காட்டியான அரிசியில் முதல் நாள் சாப்பாடு செஞ்சு வச்சுருந்தேன். அதனால் நைட்டே தண்ணி ஊற்றி வச்சுட்டு அடுத்த நாள் மத்தியானத்துக்கு வந்து அதை அப்படியே நம்ம தயிர் ஊற்றி கரைச்சி சாப்பிட்டுக்கலாம். ஸோ நல்லாயிருக்கும். இந்த காட்டியான அரிசியுமே ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிஸில் அதுவும் ஒரு வகையான அரிசி தான். ஒரு 5 ஹவர்ஸாவது நல்லா அரிசியை ஊற வச்சு குக்கரில் போட்டு நிறைய விசில் விட்டு குக் பண்ணாதான் அது குக் ஆகும். அடுத்த நாள் பழைய சாப்பாடை வச்சு கரைச்சி சாப்பிட்றதுக்கு கையில் வந்து நீங்கள் அதை நசுக்குனா கூட அது நசுங்காது. ஸோ கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஸோ மிக்சியில் வந்து 1-2 அப்படியே ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம தயிர் ஊற்றி நம்ம அந்த தண்ணியை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி குடித்தோம்னா சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். ஸோ அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான மீல் மேக்கர் சுக்கா வறுவல் தான் ரெடி பண்ணியிருந்தேன். சிக்கன் டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ அன்றைக்கி சிம்பிளான லஞ்சு, பழைய சோறு, அதுக்கப்புறம் தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து பிரியாணி செஞ்சுருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் போட்டு கொடுத்துருந்தாங்க. அதை அப்படியே சூடு பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த மீல் மேக்கர் சுக்கா வறுவல். ஸோ அன்றைக்கி லஞ்சு சூப்பராக முடிச்சாச்சு. வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.